உனக்கு என்ன வரம் வேணும்னு மட்டும் சொல்லு. நல்ல காரு பங்களா எல்லாமே 100 ஏக்கரா காடு இருக்கணும். சொந்தக்காரன் எவன் பார்த்தாலும் என்ன வைத்தறிச்சிலே இருக்கணும். அப்படி நான் சந்தோஷமா வாழ்ற மாதிரி ஒரு வாழ்க்கையை மட்டும் கொடுங்க சாமி. சின்ராசு வரம் இல்ல, உனக்கு கிடைச்சி வரலும் வடை கூட கிடைக்காது. அது ஏன் சாமி ஊர்ல எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க, எனக்கு மட்டும் இவ்வளவு பிரச்சனை கொடுக்குற ஏன்? அதுவா சின்ராசு, நீ சிரிச்சின்னா என்னோட அழகா இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் உன்னை சிரிக்கிறதுக்கே விடுறதில்ல. நானே டிப்ரெஷன்ல இருக்கும்போது நீ ஒன்னு இருக்க விட்டுருவனா, அதனாலதான் பிரச்சனையை வாரி அள்ளி தெளிச்சு விட்டுறது. சின்ராசு அடிக்கடி ஒரு டயலாக் சொல்லுவல, அதை சொல்லு. அட அந்த டைலாக்கா? நான் பிரச்சனைக்கே பிரச்சனை கொடுக்குறேன், எனக்கு எவன்டா பிரச்சனை கொடுப்பான்னு சொன்னேன். உனக்கு பிரச்சனை கொடுக்கறது நான் தான் தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்து சொல்யூஷன் கேட்கற பாரியா, அங்க நிக்கிற நீ. இன்னும் ஒரு 5 வருஷத்துல உன் பிரச்சனை எல்லாமே முடிச்சு விட்டுவீங்கன்றாச்சு. கவலையே படாத சுவாமி. 5 வருஷத்துல என்ன பணக்காரனாக்கிறீயா? என்ன சொல்றீங்க? இன்னும் 5 வருஷத்துல சின்ராஜு ஒன்னையே முழுசா முடிச்சு விட்டுருவேன். நீ வா, வந்து என் கூட இருவா. சரி சாமி, என்னதான் இப்படி சித்தவா பண்றேன்? என் பையன் இருக்கான், டெய்லியும் கோயிலுக்கு வரான். அவனையாவது ஏதாவது பண்ண, அவனுக்காவது ஒரு நல்ல புத்தி கொடு. அவன் உனக்கு எத்தனை தடவை நெய் விளக்கு போட்டிருக்கிறான், தேங்காய் உடைச்சிருக்கிறான். அவனை போய் பரீட்சையில ஃபெயில் பண்ணிட்ட பாத்தியா நீ? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். டேய் சின்ராசு, அவன் தானே உன் பையன், அவனுக்கு தான் நீ சொன்ன. சாமி, இவன் தான் என் புள்ள, பேரு கைப்புள்ள, தங்கமான பையன். சாமி வேணா போயிட்டான். சாமி வணக்கம். சாமி, பையன் அப்படி இப்படின்னு இருந்தாலும் தங்கமான பையன், நல்லா படிப்பான். ஆனா அவனே நீ ஃபெயில் பண்ணிட்டு பாத்தீங்க. நான் என்ன உனக்கு? யாரு இவன்? நல்ல பையன், டெய்லி வரானா இல்லையா? ஒரு பொண்ணு வந்துச்சுன்னா அந்த பொண்ணு நிழலு கூட பின்னாடியே வர்றான். இவன் நல்ல பையன். கண்ணாடி பாரு, கண்ணாடி கழட்டுறானா பாரு, கண்ணாடி போடு. சாமி சாமி. ஏ சாமி, பையனை 1000 விளக்கு போட்டா அவனை போய் ஃபெயில் பண்ணி விட்டீங்க நீங்க. 1000 விளக்கு போட்டான், அது சரி. டெய்லி ஏதாவது புக்கை எடுத்து வச்சு படிச்சிருக்கானா அவனை கேளு. நம்ம பையன் படிக்கல, ஒரு 100 விளக்கு ஒரு 10 மார்க்குன்னு போட்டு ஒரு 100 மார்க் போட்டு விட்டுருக்கலாமா? சின்ராசு தினமே வரான், வந்து 1000 விளக்கு போடுறானா இல்லையா? பக்கத்தால ஒரு பொண்ணு தான் சாமி இந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி கொடுங்கறான். அப்புறம் பாக்குறான், அடுத்த பொண்ணை பாக்குறானா அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி கொடுங்கறான். என்னைக்காவது எங்க அப்பனுக்கு பிரச்சனை, எங்க அம்மாவுக்கு பிரச்சனை, எனக்கு பிரச்சனை, அதை சரி பண்ணி கொடு சாமின்னு என்னைக்காவது கேட்டிருக்கானா? அவனை கேட்டு பாரு. அவன் விளக்கு வாங்கறதே, விளக்கு வைக்கிற கடையில ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணை கரெக்ட் பண்றதுக்காக தான் அந்த போய் விளக்கு வாங்கிட்டு வரோம். அவ்வளவுதான், நம்ம முடிச்சு விட்டீங்க. சரி சின்ராசு, உனக்கு கடைசியா இப்ப என்ன வேணும் அதை மட்டும் இப்ப சொல்லு. சாமி, அதிகமா வேணாம், ஒரு 500 கோடி. 50 ரூபா தரேன் உனக்கு. 500 கோடி எங்க இருக்குது? 50 ரூபா எங்க இருக்குது? உனக்கே ஒரு நியாயமா படல. சின்ராசு, என்ன பார்க்க வந்திய, என்னென்ன வாங்கிட்டு வந்த? கல்பூரமும் 10 குச்சியும் உங்க பாதத்துல வைக்க வாங்கிட்டு வந்திருக்கேன். சின்ராசு, கல்பூரம் 2 ரூபா, 10 குச்சி 3 ரூபா, 5 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டு 500 கோடி கேக்குறிய, இது நியாயமா? நீ சாமியா இருந்தா நீ கொடுப்பியா? நல்லா தான் சொல்றீங்க. சரி, 50 ரூபாங்கிறது 100 ரூபாயாவது கொடுங்க. சரி, 55 ரூபா. சரி சாமி, கடைசியா ஒன்ற 2 கேள்வி கேட்கறேன், இதுக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்லு. அதுவா? அன்னைக்கு நீ தாண்டா வேண்டன வலது கைய மட்டும் ஒடின்னு. சாமி, எனக்கு வளம் கொட்டுன்னு வேணும். சாரிடா சின்ராஜு, அன்னைக்கு மணி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்களா, நீ வலது கைய மட்டும் ஒடின்னு சொன்னியா, அதனால ஒடிச்சு விட்டேன். தப்பு தப்பா எசக்க புசகா கேட்டு என் வாழ்க்கை இப்படி எசக்க புசகா பண்ணிவிட்டு, அதெல்லாம் உங்களுக்கு நியாயமா? சரி, அது கூட கூட கை போச்சு. 2வது ஒரு கேள்வி கேட்கறேன், முடி ஏன் கொட்ட வச்ச?
பொண்ணு பார்க்க எவனை கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அதுவாடா, நீ தாண்டா 15 வருஷத்துக்கு முன்னாடி வேண்டன முடி கொட்டுன்னு கொட்டணும்னு. முடி கொட்டு சாமி, எனக்கு வளம் கொட்டுன்னு வேணாம் சாமி. அப்பயும் மணி அடிச்சாங்களா? நியாயமா இதெல்லாம்? சேம் மிஸ்டேக்கா? சாரி, தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சுக்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.